வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில். பொதுவாகவே குக்கிங் ஆயில் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்தில் ரொம்ப இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கிங் ஆயிலுக்கு மல்டிநேஷ்னல் லெவலில் பிராண்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. நம்மளும் ரொம்ப பெருமையாக நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம கரெக்டான ஆயிலை தான் யூஸ் பண்ணுறோமா, இந்த ஆயில்னால நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது நல்லது நடக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், வெயிட், ஒபிசிட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஃபேட்டில் கொழுப்புகளில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. விசிபிள் ஃபேட், இன்விசிபிள் ஃபேட் அப்படிங்கிறது. இதில் இன்விசிபிள் ஃபேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கொழுப்புகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சில நட்ஸ் ஐட்டம் எடுத்துங்க அப்படின்னா அதுலேயும் கொழுப்புகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதை இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில். இந்த குக்கிங் ஆயில், பட்டர், கீ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் ஃபேட். இந்த விசிபிள் ஃபேட்டான குக்கிங் ஆயில்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், கடுகெண்ணெய், நெய், பட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயில் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இதில் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர எந்த எண்ணெயை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த எண்ணெயாக இருந்தாலும் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டில் மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ குக்கிங் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 5 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 3 to 5 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ml ஆர் 5 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 to 5 டீஸ்பூன் அப்படிங்கிற பட்சத்தில் 15 to 25 ml வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இந்த அளவில் தான் கன்சியூம் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரும் அப்படி கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் ஒரு மந்த்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 2.5 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது போதுமானது. அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கிறத விட எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய கொழுப்புகள். அது சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கலாம், பூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கலாம், இல்லை மூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கலாம். பொதுவாக ஒரு ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது நல்லது கிடையாது. ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரத்தத்தில் உங்கள் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது ஓரளவு நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். இது ஓரளவு உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யும் அண்ட் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கணிசமாக கொஞ்சம் குறைக்கும். ஸோ இது ஓரளவு நல்லது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது ரொம்ப நல்ல ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலில் பேக்கெட்டை பின்னாடி திருப்பி பாருங்கள். அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, மோஃபா கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, பூஃபா கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சேச்சுரேட்டட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம ரெகுலராக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிலில் என்னென்ன கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா மூஃபான்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கொழுப்புகள் வெறும் 6% தான் இருக்குது. பூஃபான்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் 2% தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 92% அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது
உங்கள் ரெகுலர் யூஸ்க்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாம் ஆயில். இந்த பாம் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மோஃபான்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 38% இருக்குது. அதுவே பூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 10% இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 52% அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் ஓரளவு மூஃபா கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 52% இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் மூஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. பூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 69% இருக்குது. இதில் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 11% இருக்குது. இதில் மூஃபாவோட அளவு கம்மியாக இருந்தாலும் ஓரளவு நல்லது செய்யக்கூடிய பூஃபாவோட கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒரு ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் நார்மலாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல ஆயில். அடுத்து, கடல் எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மோனோஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 48%. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 34% அளவுக்கு அதில் பூஃபா கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% இருக்குது. ஸோ இதுவும் ஓவராலாக நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு எண்ணெய்க்கும் மாறும். ஒவ்வொரு ஆயிலையும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது அந்த ஆயில் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகும்போது அதிலிருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசராலாக பிரியும். அப்படி பிரிகிற கண்டிஷனில் அதில் இருந்து அக்ரிலமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸ் காம்போனன்ட்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு கேன்சர் போன்ற நோயை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை விட அதிகமாக ஒரு எண்ணெயை நீங்கள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுவே நல்லெண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுவே கடல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 450 டிகிரி ஃபாரன்ஹீட். அண்ட் நெய்யோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த வெப்பநிலையை தாண்டி நீங்கள் அந்த ஆயிலை கொதிக்க வைக்கும் போது அது பிரேக் டவுன் ஆகி அதிலிருந்து கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயில் ஹீட் ஆகி அந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் படிகிறது எல்லாமே அந்த ஆயில் அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை மீறி ஓவராக ஹீட் ஆகி அதில் கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் ஒரு ஆயிலை திருப்பி நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள்னு பார்க்கும்போது எண்ணெய்கள் பார்த்தீங்க அப்படின்னா விதை வகைகள் வித்துக்கள்லேருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், சில முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் omega 3, omega 6 இந்த மாதிரி சில ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஆயில் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி சத்துக்கள் அப்படிங்கிறது போயிடும். ஸோ அடுத்து அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்ணும்போது அதில் சத்துக்கள் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் ஆயிலிருந்து சத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். பட் ஒரு செக்கு எண்ணெயோ இல்லை ஒரு கோல்டு ப்ரெஸ் மெத்தடில் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஓரளவு சத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்லாம் என்ன உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒவ்வொரு ஆயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன அளவில் நல்ல கொழுப்புகள் இருக்குது, கெட்ட கொழுப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து அதில் உள்ள சத்துக்கள் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளுடைய அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆயிலை எப்படி எந்த வகையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக தாளிக்கிறத விட இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃப்ரையிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்படி கடுகு சீரகம் எல்லாம் போட்டு தாளிப்போமோ அந்த மாதிரி தாளிச்சுட்டு இமீடியட்டாக அதில் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு அதை வேக வச்சு சாப்பிட்ற அந்த மெத்தடை நம்ம ஸ்டீம் ஃப்ரையிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில் அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்
பாயிண்ட்டை ரீச் பண்ணாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பொதுவாகவே தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க, நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். டீப் ஃப்ரை ஏதாவது பண்ணுறீங்க, ஓவர் ஹீட் பண்ணி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கடலெண்ணெய் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அந்த கடலெண்ணெயில் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது கீயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை. ஸோ இது வந்து கடலெண்ணெயில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நீங்கள் கேட்கலாம், இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கோகோனட் ஆயிலில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதை தாண்டி இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஹார்ட் டிசீஸ் போன்ற நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் கோகோனட் ஆயில் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கேரளா பீப்புள்ஸ்க்கு அதிகமாக ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த கோகோனட் ஆயிலாக கூட இருக்கலாம். இன்றைக்கி சமையல் எண்ணெயை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.